வரும் ஆனால் வராது. இது மாதிரி கேஜிஎஃப்ல இந்த மலையாளி கிரவுண்டில் ஃபுட்பால் மேட்ச் நடக்குமா நடக்காதா? மழை புயல் காற்று எது வந்தாலும் போட்டி நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க, பார்த்தா நடக்க மாட்டேங்குது. மக்கள் எல்லாம் தொடர்ந்து கேட்டுனே இருக்கிறாங்க. இந்த போட்டி நடக்குமா நடக்காதா? அதை பற்றி கொஞ்சம் தயவு செய்து விலைக்கு சொல்லுங்கள். இந்த டோர்னமெண்ட் கமிட்டி எந்த தவறும் பண்ணல. 4 முறை அனௌன்ஸ் பண்ணோம், 4 முறை மழை. ஒரு முறை கடற்று முன்ன மழை வந்துச்சு. 22 மழை வந்தாலும் சரி நடத்துகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஆர்டர் பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஒரு டீம் வந்து நான் வரேன்றான், 22 நான் வரமாட்டேன்ட்டான். அப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இன்னொரு டீம் போனோம், நான் நந்தா டீம் பேசணும். எல்லாம் சேர்ந்து லாஸ்ட்டாக 29ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனல் ஆயிருக்கு. சப் இன்ஸ்பெக்டர்லாம் போய் பேசி பர்மிஷன் வாங்கினா பிஜிஎம் எல்லாம் சொல்லி கண்டிப்பாக 29 நடக்குது. 29 சாட்டர்டே 2 மணிக்கு குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல். 30ஆம் தேதி சண்டே 4 மணி ஃபைனல் மேட்ச். கண்டிப்பாக கொஞ்சம் டோர்னமெண்ட்ஸ். ஏன்னா சொர்ணா ட்ரெயினில் போனால் கேட்குறாங்க, டீலக்ஸ் சோரியில் போனால் டீ குடிக்கும் போது கேட்குறாங்க. என்னை எங்கெல்லாம் பார்க்குறாங்களோ, சார் எப்போ ஃபுட்பால் டோர்னமெண்ட்டு ஒரு தவறாக போச்சு. அப்போ நான் தினேஷ் சொன்னேன், என்ன தினேஷ் போனால் தலைவரை நத்தியே தீரணும், நடத்துறதுக்கு நம்ம ரெடி, டீமும் கோஆப்ரேட் பண்ணும் கொஞ்சம். அதே போல் மழையும் கோஆப்ரேட் பண்ணோம். மழை எதுனா இது சுவிட்ச் போட்டு நான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறேன் பண்ணக்கிறேன். நான் சண்டை போடுறதா சார்? இல்லை, லைட் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்ல ஆன் ஆகும், ஆஃப் பண்ண அந்த மாதிரி மழையே வா அப்படின்னு வந்துட்டு மழையே வராது. நானும் சொல்லுகிறேன் சார், ஐயா இயற்கையினுடைய சதி அது, யாரும் சதி பண்ணல, இயற்கை நானே பாராட்டுறாங்களே அந்த மாதிரி. பிஎம் சாமிதுரை பிரான்சஸ் மெமோரியல் டிராஃபி 29th 30 சார். நம்ம டீம்ஸ் எல்லாம் 23rd இவர் சொன்ன மாதிரி வைக்கும் போது நான் அல்ல நீ அல்லன்னு ரொம்ப உள்ளுக்குள்ளே இது பண்ணதுனால நம்ம மகேஷ் சார் சப் இன்ஸ்பெக்டர் சாரே கூப்பிட்டு எல்லாரையும் 29th 30 2 நாளில் நானே முடிச்சிடறேன், எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டு 2 o'clock குவார்டர் ஃபைனல் ஸ்டார்ட் சார். 29th 2 o'clock குவார்டர் ஃபைனல். அப்புறம் 6 மணி விட்டு பிஸி சாட்டர்டே ஃபைனல் சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இங்கே சொல்கிறாங்க 3 முறை ஃப்ளைட் டிக்கெட் போட்டு இந்தியன் கோச்சர் வரன்ட்டு தடா இருந்துச்சு. இன்றைக்கி திரும்ப போட்டார். சென்னை கேஜிஎஃப்க்கு வெட்டரன்ஸுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துக்கிறோன்னு ஜேவர் சார் அவங்க சன் அவங்க இட்டுன்னு வராங்க. நம்ம எஸ்பி ஆஃபீஸில் இருக்கிற தினேஷ் சார் அவர் இதில் இது பண்ணி வராங்க. அது வெட்டரன்ஸ் மேட்சிங் சார். கேஜிஎஃப்ல வேர்ல்டு ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க சென்னை வேர்ல்டு ஃபுட்பால் பிளேயர்ஸ் 2 டீமும் 2 o'clock அவங்க வர்றாங்க சார். இப்போ 29ஆம் தேதி 30ஆம் தேதி 2 நாள் இந்த மலையாளி கிரவுண்டில் மேட்ச் நடக்குது. மத்தியானம் டைமிங் இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி எது வந்தாலும் நடத்துக்கு பிளேயர் ரெடின்ட்டாங்க. நம்ம நடத்துறதுக்கு பாண்டிக்கு மழை வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஆட வைக்கிறோம் சார். 5 minutes 10 minutes ஆட வைக்கிறோம். அதனால மழை வந்துச்சா பிளேயர் எல்லாம் வரட்டும், அவங்க ஒப்பீனியன் கேட்குறோம். ஏமா நீங்கள் ஆடுறீங்களா வருதுவா நீ புயலே மழை ஜோராச்சா பிளேயர் வந்துனுங்க. அங்கே வந்து சும்மா பழைய தூக்கி தினேஷ் மாதிரி நம்மளால போடக்கூடாது. மழை வச்சா பிளேயர் வா அங்கே இங்கே நின்று ஒப்புதல் பண்ணி. ஸோ இந்த முறை மழை வந்தால் கூட எப்படியாவது நடத்தி முடிக்கிறீங்க. அவன் ஆடுறான்னு சொன்னால் ஆட்டோம், நாங்கள் உட்காந்துக்கிறோம். எவ்வளோ நான் மழையில் ஆடுறே ஆடு. மழை வரலன்னா வெற்றிக்காரன் டோர்னமெண்ட் நடக்குது. 99% சார். அள்ளிக்கடந்து ஆலமரம் ஆடுறாங்க. அந்த மாதிரி அள்ளிக்கடந்து ஆலமரம் மட்டும் ஃபுல்லாக வந்து ஜனம். அதே அந்த ஜனத்தை வந்து நாங்கள் வரவேற்கிறோம். அந்த மக்கள் வந்து இந்த டோர்னமெண்ட்டுக்கு எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். கண்டிப்பாக வரணும் அவங்கெல்லாம் சார். 1 lakh வின்னருக்கு சார் சொன்ன மாதிரி தான். இது சொன்ன மாதிரி செமிஃபைனலுக்கு வைக்கலாம் சார். இப்போ காட்டுறதுனா கூட காட்டல, டெய்லி அதே காமிச்சிருந்தா 1 lakh வின்னருக்கு சார். ரன்னருக்கு 50,000 சொன்ன மாதிரி. நம்ம சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணிக்கிறோங்க. நம்ம உஷா ரஞ்சித் குமார், பிஎம் சாமிதுரை சார், ஜேவர் சார், நம்ம ராஜப்பா, சுகன்யா மேடம், இன்னும் இது மிச்ச பேரெல்லாம் இன்னொரு டைம் நோட்டீஸ் போட்டு இவ்வளோ என்னான்னு நல்லா சொல்கிறோம் சார். நம்ம கவுன்சிலருக்கு ரொம்ப டைம் கிரௌண்ட் 3 முறை க்ளீன் பண்ணுறாரு. நீங்கள் அவரே கேளுங்க சார். பாவம் முனிசிபாலிட்டியிலே டேட் இருக்கும் அவர் க்ளீன் பண்ணுறது. தேர்ஸ்டே தேர்ஸ்டே பண்ணிட்டாரு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ஐடி பிளாக் வர ரமேஷ் சார் கவுன்சிலருக்கு. திடீர்னு நாளைக்கு பண்ணுறாரு சார், வந்து பாருங்கள் சார் நாளைக்கு.